நான் என் தேவனை விட்டுட்டு பதவி, பட்டம், பெயர், புகழ்னு ஓடிக்கிட்டு இருக்கேனா? இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும். நீ எதுக்காக வந்த? என் தேவனுக்காக வந்த. அவருக்கு பிரமாணிக்கமா ஊழியம் செய்கிறத விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நீ ஓட ஆரம்பிச்சினாக்கும் திரும்ப உன்னை இழுத்துக்கிட்டு வந்து எப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாக்கும் நீங்கள் என்ன கேட்பீங்க தெரியுமா? ஜெபமா? அது என்ன? நான் செய்கிற பணி தான் ஜெபம் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? பிரியமானவர்களே, ஜாக்கிரதை. நிலை வாழ்வை இழந்து போகிறதுக்கு முன்னால் ஆண்டோடைய பாதத்தில் மண்டிட்டுருங்க. நீதிமொழிகள் 26:11 படியுங்க. நாய்தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும், அதுபோல மூடர் தாம் செய்த மடச் செயலையே மீண்டும் செய்வார். Praise the Lord. Praise the Lord. நாய் தான் கக்கினதை தின்ன திரும்ப வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, மனமாறி தூக்கி எறிந்த பாவ பழக்கங்களுக்கு திரும்பவும் நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து சென்னா என்ன நடக்கும்? அழிவு, அழிவு. திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டு மனமாறி ஆண்டவராய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருக்கிறீங்க. திரும்ப நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாமா? திரும்ப போகலாமா? போகக்கூடாது. அப்படியே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதம் இல்லைங்க, அழிவுங்க. நீங்கள் எதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க? மதுபானத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க, விபச்சார வேசித்தனங்களை, போதை பொருட்களை, திருட்டு பழக்கத்தை, பொய்ய, புறணிய, சண்டை சச்சரவுகளை, நீங்கள் எந்தெந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தீங்களோ அவை எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவங்க திரும்பி பார்க்குறீங்கனாக்கும் யாரு தான் கக்குனதை தின்றதுக்கு போகுமா? நாய். நாய் இல்லைங்க, நம்ம நாய் இல்லை. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்காக அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள். நம்ம திரும்பி போகவே கூடாது. விட்டுட்டு வந்த பாவ வழக்கங்களுக்கு ஒரு நாளும் திரும்பி போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். விபச்சார வேசித்தனங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சகோதரர் மனமாறி ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். வரி வரியாக படித்தார், தியானம் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அபிஷேகம் செய்தார். வேத புத்தகத்தை எடுத்து வல்லமையோடு போதிக்க ஆரம்பித்தார். அவர் போதிக்கிறாருனாக்கு ஒரு கூட்டம் தான் வரும். இன்னார் போதிக்கிறாராம், இன்னார் போதிக்கிறாராம், அருமையான சாட்சின்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தேன். நான் ஒரு தாவீதை போல, நான் ஒரு மரியம் மதலைனால போல ஆண்டவரை நான் நோகடிச்சிட்டேனாக்கும் அப்படின்னு சொல்லி அழுவார். போதிக்கும் போதே அழுது கண்ணீர் வடித்து அவர் அருமையாக ஒரு டெஸ்டிமனின்னு சொல்லி போதிக்கும் போது எல்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க. நான் கூட அவருடைய செய்திகள்லாம் கேட்டிருக்கேன். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்தில் கணவன் இறந்து போயிட்டார். கணவன் இறந்து போன அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லவும் செபிக்கிறதுக்கும் இவர் போனார். முதல் நாள் போனார், 2வது நாள் போனார், 3வது நாள் போனார். அதோட நிறுத்தினா நல்லாயிருக்கும், அப்படி தானே? திரும்பி பார்க்க ஆரம்பித்தார். எதை? விட்டுட்டு வந்த பாவ பழக்கங்களை. அந்த குடும்பத்திலேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டார். கணவன் இல்லை, சின்ன மனைவி, இளம் வயசு, 2 சின்ன பிள்ளைங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஏராளமான ஊழியர்கள் கடந்து சென்று, பிரதர் நீங்கள் செய்கிறது சரியில்லை பிரதர், வந்துருங்க பிரதர், வந்துருங்க பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எனக்கு வர இஷ்டம்தான், ஆனால் இந்த அம்மா என்னை விட மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்? இதுதான் நாய் கக்குனதை திரும்பி தின்றதுக்கு போதில் அந்த மாதிரி கதை ஆகி போயிடுச்சு. ஆக பிரியமானவர்களே, முக்கியமாக இறை ஊழியர்கள் ஆண்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கும், பெண்கள் இருக்கிற வீட்டில் பெண்களுக்கு செபிக்க போகிறதுனாக்கும் 10 முறை யோசிங்க. தனியாக போகாதீங்க, அடிக்கடி போகாதீங்க. அங்கே உங்களை விட்டு கடந்து போச்சு இல்லை பிசாசு, கப்புன்னு பிடிச்சிக்கிறோம். இதுக்காக தான் ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த குடும்பத்துக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு தான் உன்னை கொண்டாந்துருக்கிறாரு. ஆகவே நீ ஏன் வாழ்வு கொடுக்கக்கூடாது? பிசாசு பேசும், பிசாசு ஆண்டவர் கிடையாது. ஆக பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் விட்டுட்டு வந்த பாவ பழக்கங்களுக்கு, அந்த பாவத்தை செய்கிறதுக்கு மீண்டும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைச்சிச்சுனாக்கா அதை திரும்பி பார்க்கவே கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் புரியுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 9வது அதிகாரம் 61 to 62 வரை உள்ள வசனங்களை படியுங்க. வேறொருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே,
இயேசுவை அன்பு செய்ய, இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் துறவிகளாக வந்திருக்கிறீங்க. அப்படிதானே? ஆமா. அப்படின்னாக்கும் உங்கள் குடும்பத்தையும், உங்கள் வீட்டையும், உங்கள் ஊரையும், உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், சொத்தையும் திரும்பி பார்க்கவே கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கிறீங்க. ஆமா. ஒரு துறவற வாழ்க்கைக்கு, ஒரு அர்ப்பண வாழ்க்கைக்கு, ஒரு இறை ஊழியத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கனாக்கா இதை திரும்பி பார்க்கவே கூடாது. பிரைஸ் லார்ட். Praise Lord. எதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க துறவற வாழ்க்கைக்கு? ஆண்டவர் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாருங்க? நம்பர் 1 அவரோடு இருக்க, நம்பர் 2 இறை வார்த்தையை வல்லமையோடு பறைசாற்ற, நம்பர் 3 பேயோட. பிரியமானவர்களே, நீங்கள் துறவற வாழ்க்கைக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால், அர்ப்பண வாழ்க்கைக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால், இந்த 3 காரியங்களை செய்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இதையே செய்யுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் லார்ட். Praise the Lord. கலப்பையில் கை வச்ச பிறகு திரும்பி பார்க்கிறவன் என் தேவனுக்கு சொந்தமானவனா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. Hallelujah. துறவற வாழ்க்கையில இருந்துக்கிட்டு, பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, துறவற வாழ்க்கையில இருந்துக்கிட்டு இல்லற வாழ்க்கையை வாழ்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, மனம் மாறு, இல்லை மடிஞ்சுவோம். துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்றதை விட நீ வாழாம இருக்கிறதே எவ்வளவோ நல்லது. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. லூக்கா 14வது அதிகாரம் 26லேருந்து 27 வரை மீண்டும் 33வது வசனத்தையும் படிங்க. என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது. பிரைஸ் லார்ட். Praise Lord. பிரியமானவர்களே, தேவாதி தேவனுக்கு சீடராக இருக்கணும்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. முதலாவதாக நீங்கள் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எனக்கு சீடத்தியாக இருக்க விரும்பினீங்கனாக்கோ உங்கள் சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பின்னால் வாருங்க. மூன்றாவதாக உங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்துடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். முதலாவதாக பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய பெற்றோரையோ, கணவனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, சகோதரனையோ, சகோதரியையோ, ஏன் உங்கள் சொந்த பெயரை கூட என் தேவன் இயேசு கிறிஸ்துக்கு மேலாக நீங்கள் கருதினீர்கள் என்றால் தேவனுக்கு சீடத்தியாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமான அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த வீட்டை கட்டி எழுப்புவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை தேடி கொடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைனாக்கும் உடனே பார்க்கணும். குடும்ப காரியங்களில் அக்கறை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? சொந்த வீட்டை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக பிரியமானவர்களே, நீங்கள் பற்றற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் வீட்டையோ, உன் சொத்தையோ, உன் சுகத்தையோ, உன்னுடைய உற்றார் உறவினர்களையோ, உன் குடும்பத்தையோ நீ அதிகமாக நேசித்தாய் என்றால், என்ன நேசிக்கிறதை விட நீ அதிகமாக நேசித்தாய் என்றால் எனக்கு சீடனாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு ஏராளம் துறவிகளை நான் பார்க்குறது உண்டு. வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கும் இவங்க ஓடணும், வீட்டில் குழந்தைக்கு பேப்டிசம்னாக்கும் இவங்க ஓடணும், புதுநன்ன உறுதி பூசல்னா இவங்க ஓடணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மஞ்சள் நீராட்டுனா இவங்க ஓடணும், மாப்பிள்ளை வாக்குறதுக்கு இவங்க ஓடணும், பிறகு நலுங்கு வைக்கிறதுக்கு இவங்க ஓடணும், தாலி கட்டுறதுக்கும் இவங்க ஓடணும், எல்லாத்துக்கும். பிறகு என்ன பற்றற்றவர வாழ்க்கை வாழ்றதுன்னு அது என்னன்னு எனக்கு தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துறவற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்களே, திரும்பி பார்த்தாக்கும் உனக்கு அழிவு. ஆக உன் குடும்பத்தை திரும்பி பார்த்து, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நடக்குதா நடக்கலையாங்க? ஏன்னா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. நடக்குது. இங்கே ஒரு வாரத்துக்கு இருந்தால் அங்கே ஒரு வாரத்துக்கு இருக்கிறது, இங்கே ஒரு 6 மாதம்னா அங்கே ஒரு 6 மாதம். பிரியமானவர்களே,
ஒரு முறை நீ குடும்பத்தை துறந்துட்டு வந்துட்டீனாக்கும், துறவினா என்னங்க அர்த்தம்? துறந்தவர்கள், எல்லாவற்றையும் துறந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டவர்கள், அப்படித்தானே? அதை வாழ்ந்துங்க. அதை வாழ்ந்தா தான் நீங்கள் இயேசுவின் சீடராக இருக்க முடியுமே ஒழிய, அப்போ அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாக்கும், ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்து தலைமை சங்கத்தார் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவருடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசிக்கிறதை நாங்கள் பார்த்தோம் என்று. நீங்கள் பற்றற்றவர்களாக வாழ்ந்த உங்கள் முகத்தை பார்க்குற இந்த உலகம் என்ன சொல்லும்? ஏ அப்பா, இவங்க முகம் பிரகாசிக்குதுப்பா. பிரகாசிக்குதா இல்லை வலியுதா? ஏதாவது சிந்திச்சு பாருங்கள். நீங்களே சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்து இன்றைக்கி கரெக்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி என் வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எனக்கு சீடத்தியாக இருக்க விரும்பினீங்கனாக்கும், உங்கள் சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பின்னால் வாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சுமக்கக்கூடிய சிலுவை எதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் இறை வார்த்தையின் நிமித்தமாகவும் பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், அடிதடி உதைகள், இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஏராளமான அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. காரணம் என்ன தெரியுமா? 10 1 11. நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, சாப்பிட்றேனா, தூங்குறேனா, வேலை பார்க்குறேனா, அதோட சரி. யாப்பா போய் நற்செய்தி எடுத்துகிட்டு போய் அல்லேலூயா இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி எவனாவது ஒன்று கல்லை வச்சு அடிப்பான். எனக்கு அது தேவையா என்று சொல்லி வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. பிரியமானவர்களே, இதுதாங்க சிலுவை. ஆண்டவருக்காக நீ பாடுபடணும், நற்செய்திக்காக நீ பாடுபடணும். அந்த பாடுகளை சுமந்து கொண்டு என் பின்னே வா இயேசு சொல்கிறது. பிரியமானவர்களே, பாடுகள் இல்லைனாக்கு ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு துறவிக்கு மகிமை என்னன்னாக்கும், பாடுகள் படுறது, சிலுவையை சுமக்கிறது. அவை சிலுவை சுமக்கிறதுனாக்கும் ஆண்டவர் சொல்கிறது, எனக்காக நீ பாடுபட்டு அந்த பாடுகளை சுமந்து கொண்டு என் பின்னே வா. ஹல்லேலூயா. சிலுவையை சுமந்துக்கிட்டு வரும் பொழுது திரும்பி பார்க்காதே. ஐயோ, இந்த சிலுவை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம சுமந்துக்கிற மாட்டோம், வேண்டாப்பா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லாத. இது சின்ன சிலுவையாக இருக்குது, பெரிய சிலுவையை தாரும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நிகழ்வு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. ஒரு இடத்துல போதிச்சு கொண்டிருந்தேன். அப்போது அங்கே இருக்க ஒரு கூட்ட துஷ்ட மனுஷர்கள் இந்த சிஸ்டர் போதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கல்லால் அடித்து ஸ்தேவானை கொன்னது போல் கொல்லணும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இதுன்னு எனக்கு அந்த செய்தி காதுக்கு வந்துச்சு. சிஸ்டர் நீங்கள் போதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கல்லால் அடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் என்ன சொன்னேன், கல்லால் அடித்தாலும் சரி, கம்பால் அடித்தாலும் சரி, அருவாளால் வெட்டினாலும் சரி, நான் போதிக்க வர்றேன்னு சொல்லிட்டே நான் போவேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போனேன். 3 நாள் போதனேன். முதல் நாளும் 2வது நாளும் கல்லோட தான் வந்திருந்துருக்காங்க, ஆனால் அடிக்கலை. 3வது நாள் போதனையை முடிச்சுட்டு, ஆண்டவரே உன் கரங்களிலே என் ஆத்மாவை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கையை விரிச்சேன் பாருங்க. சட்டன்னு கல் வந்துச்சு. நேர கல் வருது, டக்குன்னு கீழே விழுவுது. 1 முழம் நீளத்துக்கு என் பக்கத்திலே சுற்றி கல் வரலை. யார் பாதுகாத்தது? எஸ். யார் பாதுகாத்தது? எஸ். இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறீர்கள் என்றால் யாரும் உங்களை தொட முடியாது. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். என் தேவன் ஜீவிக்கிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உங்களை பாதுகாப்பார். உடைய கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம், ஜீவனை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற நேரம் வரைக்கும் அவர் உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்துக் கொள்வார். ஒருத்தர் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறிச்ச நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு கொசு வந்து தலையில் உட்கார்ந்தாலும் பட்டுன்னு விழுந்து செத்து போயிடுவீங்க. குறிச்ச நேரம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க வாக்கல, வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே. இயேசுவுக்கே. என்ன நடந்தாலும் துணிஞ்சு சொல்லுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, இயேசுவுக்காக கடந்து செல்ல முடியுமா? முடியாதா? முடியும். எத்தனையோ லட்சக்கணக்கான துறவிகள் இந்த இந்தியாவில் உண்டா இல்லையா? ஆமாம். அத்தனை துறவிகளும் எழுந்து நின்று இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொன்னாக்கும் இந்தியாவே இன்னைக்கு தாங்காது. உண்டா இல்லையா? அதை கத்திக்கிட்டு கிடக்குது. ஆஸ்பத்திரியில் அதுக்கு வேலை இல்லை போல கத்திக்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒழிய,
இந்த சிஸ்டர் போதிக்கிற போல ஏன் நான் இறங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் இறங்குங்க. இறங்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் உங்க முன்னால் நிற்கிறேன். உலகத்தில் உள்ள அத்தனை துறவிகளும், அத்தனை அர்ப்பணிக்கப்பட்டவர்களும், அத்தனை இறை ஊழியர்களும் எழும்பி இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு போதிங்க. செத்தா சாகட்டும், அது ஆண்டவருக்கு மகிமை. Praise the Lord. Praise Lord. நமது ரத்தம் சிந்தப்படாட்டுங்க. ரத்தம் கொட்டுற இடத்துல கோடிக்கணக்கான மக்கள் எழும்புவாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த. Praise the Lord. Praise Lord. மூன்றாவதாக திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படியுங்க. பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நெய்யப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்து. Praise the Lord. Praise Lord. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில தலைமை சங்கத்தார் சீடர்களை அழைச்சி நைய புடைக்கிறாங்க. படான்னு அடித்தாலும் கொஞ்சம் வீக்கம் தான் வரும். நைய புடைச்சாக்கு எப்படிங்க இருக்கும்? நைய புடைச்சி என்ன சொல்கிறாங்க? இனி நீ இயேசுவை பற்றி நீங்கள் போதிக்கவே கூடாது. அல்லேலூயா. Hallelujah. இவங்க எல்லாரும் வெளியில் வர்றாங்க. இயேசுவை முன்னிட்டு அவர்கள் அவமானப்பட்டதை குறித்து மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. Hallelujah. அதோட அவங்க நிறுத்திடலங்க போதனைய, வல்லமையோடு போதிச்சுக்கிட்டே போனாங்க. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னாக்கா, இந்த ஆதி திருச்சபையில திருத்தூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ, அபிஷேகம் பெற்ற 120 பேர் எப்படி வாழ்ந்தார்களோ, அதே போல நாமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சிலுவையை சுமந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் பின்னால போகணும், திரும்பி பார்க்கவே கூடாது. Praise the Lord. Praise Lord. மூன்றாவதாக உங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும். Praise the Lord. Praise Lord. இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, நம்ம எல்லாரும் முக்கால்வாசி, ஏன் 90-95% வீட்டிலேருந்து வரும்போது ஏழைகளாக தாங்க வந்தோம். பெரிய பணக்காரலாம் இந்த பக்கம் 5 காரும் இந்த பக்கம் 5 காரும் வரல, ஏழைகளாக தான் வந்தோம். வந்த பிறகு குப்பீர்னு கோடீஸ்வரன் ஆகியாச்சுன்னா அது எப்படிங்க? அது எனக்கு தெரியல. இன்னைக்கு இறை ஊழியர்கள் ஓவர் நைட்டு கோடீஸ்வரர் ஆகுறாங்க. அப்போது சாதாரண கோடீஸ்வரர் கூட கிடையாது, வெளிநாட்டு வங்கியில் முதலீடு செய்கிற அளவுக்கு கோடீஸ்வரர் ஆகுறாங்க. அது எப்படி? பினாமி பேரில் சொத்து சேர்க்குற அளவுக்கு கோடீஸ்வரர் ஆகுறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறத விட்டுட்டு வா. ஏங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எப்படிங்க கோடீஸ்வரர் ஆகுனீங்க? ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியர் செய்கிறதுக்காக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. கடந்து வந்த நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து கிடச்சிச்சு? மக்கள் நல்லா கவனிங்க, மக்கள் உங்களை நம்பி நீங்கள் நற்செய்தி பணி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பணம். அந்த பணத்துலேருந்து திருடிக்கிட்டது. உண்மையா இல்லையா? திருடர்களே, நான் இறை ஊழியன்கிற பேரில் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்களே, இன்னைக்கு மனம் திரும்ப. இன்னைக்கு மனம் திரும்பி அங்கேங்கே இருக்கிற கபோர்டில் அங்கேயும் வச்சிருக்கிறேல எல்லாத்தையும் எடுத்து வெளியில் கொண்டுட்டு வா. எந்தெந்த பேங்க்கில் பைசா போட்டிருக்கியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எங்கெங்கெல்லாம் ஊழியர்கள் இன்னும் கஷ்டத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பணக்கார வாலிபன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து, ஐயா, நான் நிறைவாழ்வை அடையணும்னாக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ நித்திய பேரின்ப வீட்டை அடையணும்னாக்கும் உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. அவன் என்ன செஞ்சான்? வருத்தத்தோடு போயிட்டான். காரணம், அவனுக்கு ஏராளம் சொத்து இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து வந்து அர்ப்பணிக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு, இறை ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாரும் வாங்கப்பா, என் சொந்த ஜனமே, எனக்கு விருப்பமான மக்களே, நான் தெரிந்து கொண்ட அருமையான பிள்ளைகளே, வாங்க வாங்க, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டாந்து ஒன்றா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு அவர் கண்ணை திறந்து பார்த்தாக்கும் எத்தனை பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் நடக்கும். உண்மை இதுதான். யாரும் இருக்க மாட்டாங்க. சொன்னது கரெக்ட். எல்லாரும் போயிடுவாங்க. சின்ன தொகையோ பெரிய தொகையோ எல்லாருக்கிட்டையும் உண்டு இல்லையா? உண்டுங்க. இதை எப்படிங்க போய் போடுறது காமன்ல? இவர் சொல்லிடுவாரு, இதை காமன்ல கொண்டே போடலாமா? நம்ம ஓட்டு போய்கிட்டே இருப்போம், போயிடுவாங்க எல்லாரும். ஆக பிரியமானவர்களே, உங்களுக்கு நித்திய பேரின்ப வீடு வேணும்னாக்கும்
முதல்ல நீங்கள் பரலோகத்துக்கு போனால் தானேங்க பின்னால் இருக்க ஆடுகள்லாம் வரும். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் மாறுங்க, வேறு வழியே கிடையாது. உங்களுடைய தேவைக்கு போக, உங்கள் ஊழியத்திற்கு தேவைக்கு போக, மீதி எல்லாத்தையும் கொண்டாந்து ஊழியம் செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் கொடுங்க. அவங்க எல்லாரும் ஊழியம் செய்யட்டும். அப்போ தான் இயேசு சொன்னார், வாங்க உலகம் முழுசும் போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கன்னு சொன்னார். உலகம் முழுசும் போய் நற்செய்தியை பறைசாற்ற காசு வேணுங்க. அந்த காசை நீ மட்டும் முடக்கி வச்சுக்கிட்டினாக்கோ எப்படி மற்றவங்க போய் ஊழியம் செய்ய முடியும்? இன்றைக்கு இந்த இறைச்செய்தியை கேட்குற அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, இறை ஊழியர்களே, மனம் மாறு, வேறு வழியே கிடையாது. எல்லாருக்கும் இறைவார்த்தையை போதிச்சு கொடுத்துட்டு நீ ஏன் கஷ்டப்பட்டு போக போகிறேங்கிறத திட்டமும் தெளிவுமா அறிஞ்சுவோம். Praise the Lord. பரிசுத்த பவுல் அதிமிக வல்லமையோட நற்செய்தியை பறைசாட்டினார். அவர் கடைசியாக என்ன சொல்கிறார் தெரியுமா? எல்லாருக்கும் நற்செய்தியை போதிச்சு கொடுத்துட்டு நானே தள்ளப்பட்டவனா ஆயிடுவேனோன்னு சொல்லிட்டு நான் என்னையே அடித்து வருத்துகிறேன், அவர் ஒருத்தர் ஜபம் தவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் தள்ளப்பட்டு போய்விடாதபடி இன்றைக்கு மனம் மாறுங்க. Praise the Lord. Hallelujah. இயேசுவின் சீடராக இருக்கணும்னா என்ன செய்யணும்? பற்றற்றவர்களாக இருக்கணும், சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் பின்னால் போகணும். மூன்றாவதாக, நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறீங்களே அதை எல்லாத்தையும் கொண்டாந்து ஏழைகளுக்கும் இறை ஊழியத்துக்கும் கொடுக்கணும். Praise the Lord. அப்போ தான் ஆண்டவருடைய ஊழியர்களாக நீங்கள் மாற முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள்ட்ட தன்னுடைய வருகைக்கு முன்னால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போது லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் லோத்தின் மனைவியை நினச்சிக்கிற? யாருக்கு சொல்கிறாரு இது? யாருக்கு சொல்கிறாரு? சீடர்கள்ட்ட சொல்கிறாரு. லோத்தின் மனைவியை நினச்சிக்கிறங்க. லோத்தின் மனைவி சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போய் நின்றவ கிடையாது, பாதியிலேயே தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுக்கிட்டவ, அப்படிதானே? அப்போ லோத்தின் மனைவி செய்தது என்ன? திரும்பி பார்த்தா, அப்படிதானே? விட்டுட்டு வந்த எல்லாத்தையும் திரும்பி பார்த்தா. நீ திரும்பி பார்க்கிற, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்த பிறகு, இறை ஊழியத்துக்கு வந்த பிறகு நீ திரும்பி பார்க்கிற. திரும்பி பார்த்தினாக்கும் நீ ஒன்றுக்கு உதவாத உப்பு சிலையாக மாறி போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு இன்றைய தினத்திலே எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய ஓட்டத்தில் தடையாக இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு அலசிப்பார். நீங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே அருமையான அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் எது உங்களுக்கு தடையாக இருக்குது? இப்போது லோத்தின் மனைவிக்கு எது தடையாக இருந்துச்சு? கட்டளைகளை உதாசீனப்படுத்தினா, நூதன பிரியம் உள்ளவளாக இருந்தா, பற்றுள்ளவளாக இருந்தா, இது அவளுக்கு தடையாக இருந்துச்சு. ஓடுற ஓட்டத்தில் தடையாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தடையாக இருக்குது? பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள், உறவுகள், உரிமைகள், உடைமைகள், இதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குதா? தடைகளை என்ன செய்யணும்? வேரோட பிடுங்கி எறியணும். தடைகளை நீக்கணும்னாக்க கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு இல்லை, வேரோட பிடுங்கி போடு. அப்போ திரும்பவும் அந்த ஆசை உனக்கு வராது. அப்போது அப்படி பிடுங்கி போடும் பொழுது நித்திய பேரின்ப வீட்டில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசுவின் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த சிந்தனையில் வாழணும். எல்லாமே குப்பை, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை, இந்த அக்கௌண்ட் எனக்கு தேவையில்லை, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இந்த கிஃப்ட் எனக்கு தேவையில்லை, எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு வாழ்ந்தாக்கும் எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க. இயேசுவின் பொருட்டு எல்லா குப்பைகளையும் தூக்கி எறியுங்க. என்ன சொன்னேன்? இப்போ எல்லா குப்பைகளையும் தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிஞ்ச குப்பையை திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்காதீங்க. பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நான் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 8 நாள் தியானம். அந்த 8 நாள் தியானத்தில் ஒரு சகோதரர் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தார். அப்போ ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடுனாக்கம், அவன் இந்த ஆபாச பட கேசட்டுகளை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நைஸாக கேட்டேன், பிரதர் நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறீங்களான்னு. ஆமாம் சிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தூக்கி போடுங்க, அது வேண்டாம்.
நீங்கள் வந்து அர்ப்பண வாழ்வுக்கு கடந்து வந்திருக்கிறீங்க, இது உங்களுக்கு தேவையே இல்லை, வேண்டாம் தூக்கி போடுங்க அப்படின்னு. சரி சிஸ்டர், ஆகட்டும் சிஸ்டர், நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் சென்ற பிறகு அவர் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. நான் நடந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த போகிறான் பாரு, அவன் போய் திரும்ப அதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. அந்த பிரதர் இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தார். பிரதர், நீங்கள் அந்த கேசட்டுகளை தூக்கி போட்டீங்க பாருங்கள், அதெல்லாம் திரும்பி எடுத்து அந்த வச்சுக்கிட்டீங்களோ அப்படின்னாரு. பரவாயில்ல, திரும்ப தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. இன்னைக்கு எத்தனை பேர் குப்பேன்னு நினச்சி தூக்கி போட்டதெல்லாம் இந்த பக்கம் பார்ப்பாங்க, திருட்டு மொழி பார்த்துட்டு நைஸாக எடுத்து திரும்ப வச்சுக்கிடுவாங்க. திரும்ப எப்பயாவது உதவும். இப்போ தான் தியானம் பண்ணியிருக்கிறோம், இதை பார்க்கக்கூடாது. ஒரு 2 மாதம் சென்று அந்த தியானம் அப்படியே உட்காந்துருக்க போகுது, அப்போ எடுத்து பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை அழிஞ்சு போகாதபடி என்றென்றுமாக பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். Praise the Lord. Praise the Lord. பிரியமான அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, உங்களை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் போக்கின்படி நடக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாருனாக்கும், எங்கேருந்து பிரித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரோ அதை திரும்பி பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளுக்கு சொந்தம் என்றால் உங்களை பூரணமாக கடவுளுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுங்க. எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதை திரும்பி பார்க்கவே பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்த நீங்கள் பின்மாற்றம் அடைந்து கொடிய பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போனீர்கள் என்றால், மனம் மாறி திரும்பவும் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். திடீர் மரணம் அவளுக்கு வந்துச்சு, அப்படிதானே? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக உங்களை ஒப்பு கொடுங்க. அவரை விட்டுட்டு பிரிஞ்சு சென்று கொடிய பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போனீங்கன்னாக்கும், கடைசியில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சேரணும்னு நினைச்சாலும் சேர முடியாத லெவலில் மரணம் உங்களை சந்திக்கும். Praise the Lord. Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு சகோதரன் பயங்கரமாக குடிவழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தவர். அவர் மனமாறி இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து ஒரு வல்லமையான ஊழியராக மாறினார். அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். நல்ல பயங்கரமாக போதிச்சார். அநேகர் அவருடைய போதனையை கேட்டு மனமாறினாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சார், அவருடைய ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போனார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு என்ன செஞ்சார், ஏப்பா கொஞ்சம் எடு, என்னுடைய பர்த்டே தானே. இவரும் அரக்கனில் பார்க்குறாரு. என்னத்தை பார்த்தாரு, வருஷையாக அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்குறாரு. கடந்த காலத்தில் அதிலேருந்து தானே வந்தார். அப்போவே அவருக்கு சோதனை பொங்கி வருது. அப்படியே இந்த சரக்கை கூட நம்ம ஒரு நாள் அடித்தோம் தானே, அந்த சரக்கை கூட ஒரு நாள் அடித்தோம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஒன்னாடி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 10 வருஷத்துக்கு பிறகு டக்குன்னு ஆரம்பித்தவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். 72 மணி நேரம் குடிக்கிறார். போதை தெரிஞ்சோட திரும்ப குடிக்கிறார், திரும்ப குடிக்கிறார். போதை தெளிய குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். 72வது மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக்ல அவர் செத்து போயிட்டார். பிரியமானவர்களே, தன்னுடைய பாவத்தை நினைச்சு பார்த்து அறிக்கை செய்து ஆண்டவர் பாவத்தில் வரணும்னு விரும்பினாலும் வர முடியாதபடி சாத்தானானவன் உன்னை அடிச்சிருவான், உன்னை அமைக்கிடுவான், உன் ஜீவன் அதோட போவான். அது பிரியமானவர்களே, லோத்தின் மனைவிக்கு நிகழ்ந்தது உனக்கு நடக்கவே கூடாது. விட்டுட்டு வந்த பாவ பழக்கங்களுக்கு மீண்டும் போகாதே, திரும்பி பார்க்காதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பி பார்த்தா நீ அழியிறது நிச்சயம். அது பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நித்திய பேரின்ப வீட்டை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள விரும்பினீங்கனாக்கும், நீங்கள் ஓடுற ஓட்டத்தில்
திரும்பி பார்க்காம ஓடுங்க, இலக்கை நோக்கி ஓடுங்க. உடைய இலக்கு எதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நித்திய பேரின்ப வீடு. இந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு ஆள் கையை விரிச்சிட்டு நிற்பார். யாரோ ஒரு இயேசு. மகளே ஓடி வந்துட்டியே, மகனே ஓடி வந்துட்டியே, வா. பிரியமானவர்களே, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஓடும்போது கொஞ்சம் அப்படியே தவறிடுறீங்க. அப்படியே தவறிட்டியா மகளே அப்படின்னு உங்கள் அப்பா ஓட்டமாக ஓடி வந்து அப்படி பிடிச்சிக்கிடுவாரா? இல்லை உங்கள் அப்பா உங்களுக்காக ஓடுவாரா? இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. நீயா ஓடணும், நீயா ஓடி ஜெயிக்கணும். அப்படி தானே? அப்போ ஏசப்பா என்ன செய்கிறாரு? உன்னை ஓட்டப்பந்தயத்தில் ரெடி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோட்டுக்கு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கார். ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறார். நீ விழுந்துட்டினா அவர் அழுவார். அப்படி தானே? என் புள்ள தோத்து போச்சேன்னு சொல்லி அழுவார். நீ கிட்ட கோட்டில் நெருங்கி வரும்பொழுது சைடில் ஓடிக்கிட்டு இருந்த ஆண்டவர் என்ன செய்வார்? நேராக வந்து முன்னால் நிற்பார். என் புள்ள வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. எதுக்கு? பரலோகமே ஆர்ப்பரிக்கும். அல்லேலூயா. பரலோகம் உங்களை ஆர்ப்பரிக்கணுமா? நரகம் உங்களை குறித்து ஆர்ப்பரிக்கணுமா? எது தேவை? நீங்களே தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஓட்டத்தில் விடாமல் ஓடுங்க. ஒரு லோத்தின் மனைவியை போல ஒரு நாளும் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. வாழ்வோ சாவோ, லாபமோ நஷ்டமோ, முன்னால் வச்ச காலை பின்னால் வைக்காம தொடர்ந்து ஓடுங்க. நம்ம ஓட்டத்தை தொடங்கினவரும், நம்ம ஓட்டத்தை முடித்து வைக்க போகிறவரும், ஓட்டத்தில் கையை பிடிச்சி வழி நடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அவரை நோக்கி ஓடுங்க. வலப்புறமோ இடப்புறமோ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாக்கோ விழுவுறது நிச்சயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பாருங்கள், செபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உமது பிரசன்னம் எங்களை ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்மோடு பயணிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. உலகம் பசாசை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கும் இயேசுவே நாங்கள் பற்றி கொண்டிருக்க எல்லா பற்றுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உம்மை நோக்கி வருவதற்கும் எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே, உம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே நாங்கள் வீழ்ந்து போகாதபடி உம்மையே நோக்கி பார்த்து ஓடி வரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இறுதியிலேயே நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை இந்த அடிமைகளுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீ மாத்திரம் போதும் அப்பா. நீ ஒருவரே உண்மையான தேவன், நீ ஒருவரே கடவுள். உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடையணும் கர்த்தாவே. தேவாதி தேவனே, எங்களோடு தங்கும், எங்களை கைவிட்டு விடாதையும் சுவாமி. இயேசுவே, வாழ்வோ சாவோ எல்லா நேரத்திலையும் உம்மை பற்றி மட்டும் சிந்தனையாக இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அத்திமிக வல்லமையோடு மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வல்லமையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே. நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் பாதியிலே விழுந்து போகாதபடி, பாதியிலே உப்பு சிலையாக மாறி விடாதபடி தேவனே உம்மை நோக்கி வருகிற அத்தனை பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் நித்திய பேரின்ப வீடு வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.